தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொச்சியில நடந்த ஒரு மிக அதிர்ச்சிகரமான சைபர் மோசடி பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். பாதிக்கப்பட்டவங்க கொச்சி மட்டஞ்சேரியைச் சேர்ந்த 59 வயசு பெண்மணி. போன ஜூலை மாசம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குள்ள அவங்க இழந்த மொத்த தொகை பாத்தீங்கன்னா 2,88,00,000 ரூபாய். இது சாதாரண பணம் இல்ல, ஒருத்தரோட வாழ்நாள் சேமிப்பா கூட இருக்கலாம். இந்த மோசடியோட ஆரம்பம் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு சாதாரண ஃபோன் கால் மாதிரி தான். கூப்பிட்ட நபர் தன்னை மும்பை திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறதா சொல்லியிருக்காரு. பேரு சந்தோஷ் ராவ் அப்படின்னு. இங்கதான் முதல் பொய்யே ஆரம்பிக்குது. அவர் அந்த பெண் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஒரு பெரிய இந்தியன் ஏர்லைன் கம்பெனியோட பண மோசடி வழக்குல அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு. இது சுத்தமா கற்பனை. அது மட்டும் இல்லாம அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சந்தேகத்துக்குரிய ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல 2 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சதாவும் அதுல ஒரு 25 லட்சம் கமிஷன் பணம் அவங்க பேரோட லிங்க் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பொதுவா இந்த டிஜிட்டல் ஸ்கேம் பண்றவங்க போலீஸ் வேஷம் போட்டு அந்த அதிகாரத்தை வச்சுதான் மக்களை பயப்படுத்துவாங்க. நம்மளோட பயம்தான் அவங்க ஸ்ட்ரென்த். நம்மளை பயப்படுத்தி தெளிவா யோசிக்க விடாம ஆக்கிடுவாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த பயத்தையோ அவசர உணர்வையும் வச்சுதான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் மெய்நிகர் கைது, அதாவது வர்ச்சுவல் அரெஸ்ட். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அதாவது அந்த பெண்மணி உண்மையிலே போலீஸ் கண்ட்ரோல்ல அவங்க கண்காணிப்புல இருக்கிற மாதிரி நம்ப வச்சிருக்காங்க. நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு பயங்கர பிரஷர் கொடுத்துட்டாங்க. இது வெறும் டெக்னிக்கல் ட்ரிக் இல்ல. இது ஒருத்தரை தனியாக்கி அதிகாரம் பண்ற மாதிரி காட்டி அவங்க இருக்கிற யதார்த்தத்தையே மாத்தி அமைச்ச மாதிரி. அவங்க சொந்த வீட்லயே அவங்க ஒரு கைதி மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. அதுதான் இதுல இருக்கிற கொடுமை. அது மட்டும் இல்ல, இந்த ஏமாத்து வேலையை இன்னும் நம்ப வைக்கணும்னு ஒரு போலி ஆன்லைன் கோர்ட் விசாரணையே நடத்தியிருக்காங்க. அப்போ இவங்களை சீட் பண்றதுக்காக ஒரு போலி கோர்ட்டையே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. வீடியோ கால்ல போலி ஜட்ஜு, போலி வக்கீல், போலி சாட்சினே எல்லாரும் அந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரே குறிக்கோள் பணம் பறிக்கிறது தான். இந்த போலி கேஸ்ல இருந்து நீங்க கிளீனா வெளியே வரணும்னா நாங்க சொல்ற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பெரிய தொகைய பல தடவையா மாத்தணும்னு சொல்லி மிரட்டி கட்டாயப்படுத்திருக்காங்க. கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா எவ்வளவு பணம் இழந்தாங்க? அந்த அம்மா பயத்திலையும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுங்கிற ஒரே எண்ணத்திலையும் கிட்டத்தட்ட 2 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணம் அனுப்பியிருக்காங்க. கையில காசு இல்லாதப்போ கூட தன்னோட நகையெல்லாம் அடகு வச்சு கிடைச்ச 62 லட்சம் ரூபாயும் அனுப்பியிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 2,88,00,000 ரூபாய். 2 மாசத்துல 2,88,00,000 ரூபாய் இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எப்படி இது வெளியே தெரியாம இருந்தது? அந்த மோசடி கும்பல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அந்த அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, முக்கியமா பேங்க் ஸ்டாஃப் கிட்ட கூட வாய துறக்காதீங்க, மீறி பேசலாம் உங்க கேஸ் இன்னும் சீரியஸ் ஆகிடும், உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேங்க் ஸ்டாஃப் கேட்பாங்களே என்ன ரீசன் அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. பேங்க்ல யாராவது எதுக்கு இவ்ளோ பணம்னு கேட்டா நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பயத்துல அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சிருக்காங்க. கடைசியா எப்படி ஸ்கேம்னு கண்டுபிடிச்சாங்க? அந்த மோசடி பேர் வழிக அவங்களோட நாடகத்தோட கடைசி சீனா, உங்க மேல இருந்த போலி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டோம், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நீங்க ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்பி இருப்பாங்க இவங்க. ஆமா, அதை நம்பி அந்த அம்மா போன வெள்ளிக்கிழமை மட்டஞ்சேரியில இருக்கிற ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த உண்மையான ஆபீசர்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும்னு கேட்டப்பதான் அவங்க கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க இவ்ளோ பெரிய மோசடியில மாட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும் இத கேட்டதுக்கு அப்புறம். அப்புறம் என்னாச்சு? உடனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஐபிசி செக்ஷன் 420, அதாவது ஏமாத்துறது, அப்புறம் ஐடி ஆக்ட் கீழும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ சைபர் போலீஸ் உதவியோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கேம் டெய்லி நம்ம கேட்குறோம், நிறைய நடந்துட்டு இருக்கு. மக்களும் பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சில ரொம்ப பேசிக்கான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அடிப்படை எச்சரிக்கை உணர்வு
தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ, அதுவும் உங்களை ஏதோ சட்ட பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி, இல்ல பணம் கேட்டு மிரட்டுற மாதிரி, இல்ல பெரிய பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னா உடனே கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். ஓகே, அடுத்தது நம்ம பர்சனல் டீடைல்ஸ் பத்தி, உங்களோட ஆதார், பான் கார்டு நம்பர் மாதிரி பர்சனல் டீடைல்ஸ், இல்ல பேங்க் அக்கவுண்ட் நம்பர், கார்டு நம்பர், சிவிவி, ஓடிபி, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டீடைல்ஸை தெரியாத ஆளுங்க கிட்ட அவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்னு சொன்னாலும் சரி, ஃபோன்லயோ மெசேஜ்லயோ ஷேர் பண்ணவே கூடாது. ஒரு உண்மையான ஆஃபீஸர் நம்மளோட பர்சனல் இல்லைன்னா ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை பற்றி ஃபோனில் கேட்கவே மாட்டாங்க. அவங்க உங்களை நேரடியாவோ இல்ல ஒரு முறையான லெட்டர் மூலமாவோ தான் கேட்பாங்க. ஃபோன்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ யாராவது ஃபோன் பண்ணி உங்க மேல கேஸ் இருக்கு, உங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? பதறவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தகவலை உடனே ஆஃபிஷியல் வழியில சரி பார்க்கணும். அவங்க கொடுத்த நம்பர்ல திரும்ப கூப்பிடாதீங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போங்க. இல்லனா அந்த டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசரப்பட்டு அவங்க சொல்ற அக்கௌண்ட்க்கு பணம் போடாதீங்க. ஓகே, திடீர்னு நம்மளை ஃபோன் பண்ணி அவங்க பயப்படுத்தி சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பெரும்பாலும் நம்மளை பயமுறுத்தி யோசிக்க டைம் கொடுக்காம உடனே ஏதாவது செய்ய வைப்பாங்க. உடனே பணம் போடுங்க, இல்ல அரெஸ்ட், இன்னும் 1 மணி நேரம் தான் டைம், இப்படி டைம் லிமிட் வச்சு மிரட்டுவாங்க. இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் வார் மாதிரி. அந்த மாதிரி டைம்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைதியா இருக்கணும். போனை கட் பண்ணிட்டு நிதானமா யோசிக்க டைம் எடுத்துக்கணும். அதனால உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட தயங்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாயர், ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசுங்க. இன்னொருத்தரோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். தனியா எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஓகே, இப்போ நம்மளை கால் பண்றவங்க ஏமாத்துறதுக்கு தான் நம்மளை கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? கொஞ்சம் கூட லேட் பண்ணாம போலீஸ் கிட்டயோ இல்ல நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா cybercrime.gov.in வெப்சைட்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, மத்தவங்களும் இந்த மாதிரி ஏமாறாம தடுக்க உதவும். நீங்க கொடுக்கற ஒரு சின்ன தகவல் கூட இன்னொருத்தரோட வாழ்க்கையே காப்பாத்தலாம். இந்த கொச்சி கேஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. கண்டிப்பா இது கொச்சியில மட்டும் நடக்கிறதில்ல. இந்த மாதிரி சைபர் ஃப்ராட் நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏமாத்துறவங்களோட டெக்னிக்ஸ் நாம யோசிக்க முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. இன்னமும் அட்வான்ஸ்டா போய்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல நாம பார்த்த அந்த வர்ச்சுவல் அரெஸ்ட், போலி கோர்ட், இதெல்லாம் அவங்க எந்த லெவலுக்கு போறாங்கன்னு காட்டுது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வாய்ஸையே மாத்தி பேசுறதுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க. ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்றாங்க. ஆமா, டீப் ஃபேக்ஸ், அதை வச்சு கூட ஏமாத்துறாங்க. இப்போ ரொம்ப டேஞ்சரஸான டெக்னாலஜி. யாரை மாதிரி வேண்டுமென்றாலும் ஃபேஸை மாத்தலாம். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவு டேஞ்சரஸா இப்போ சீட் பண்றாங்க. ஓ மை காட். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நாமளும் அப்டேட் ஆகி இருக்கணும். அப்போதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். மிக மிக அவசியம். நாம சரிபார்ப்பதன் சக்தியை எப்பவுமே குறைச்சி அடைய போடக்கூடாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும், முக்கியமா பணம், சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா 1க்கு 2 தடவை வேற வேற வழியில செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல தான் முடியும். டெக்னாலஜி மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அதே நேரம் அதில் இருக்கும் ஆபத்துக்கள், டேஞ்சர்ஸ், அதுவும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமா, டெக்னாலஜியை யூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ரிஸ்க் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது வெறும் ஆப்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்ல, அதுல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தவிர்க்கிறதுங்கிறதும் சேர்ந்ததுதான். இது இப்போ அடிப்படை தேவை மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இப்போ நமக்கு தெரிந்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினா என்ன செய்யணும்? அவங்க ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். முதல்ல உடனே உங்க பேங்க்குக்கு கால் பண்ணி சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை நிறுத்த முடியுமா இல்ல அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கணும். 2வது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நேர்லயோ இல்ல ஆன்லைன்ல cybercrime.gov.in சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். எவ்வளோ வேகமா கம்ப்ளைண்ட் பண்றோமோ அவ்வளோ வேகமா அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். சில சமயம் குவிக் ஆக்ஷன் எடுத்தா போன பணத்துல கொஞ்சமாவது திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த தகவலா இருந்தாலும் அது பார்க்க எவ்வளோ அஃபிஷியலா தெரிஞ்சாலும் உடனே நம்பாம செக் பண்ணணும். சின்னதா சந்தேகம் வந்தா கூட
தயங்காம நம்பிக்கையானவங்க கிட்டயோ இல்ல கரெக்டான ஆபீசர்ஸ் கிட்டயோ கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த சம்பவம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த விவாதம் நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட இந்த அலசல் பத்தி உங்க கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் theopenmicpodcasts@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.